السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது சமுதாயத்தின் மீது வெறுப்படைந்து தன் ஊரிலிருந்து வெளியேறி ஃபுராத் கடலோரம் சென்று ஒரு கப்பலில் ஏறி பயணமானார்கள். வழியில் பலத்த புயல் காற்றில் கப்பல் மூழ்கிடும் அபாயத்தை அந்த கப்பல்வாசிகள் உணர்ந்து அபாயத்திலிருந்து தப்பித்திட தங்களின் குல வழக்கப்படி ஒருவரை கடலில் தூக்கி போட தீர்மானித்து சீட்டு குலுக்கி போட்டனர். இவ்வாறு 3 தடவையும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பெயரே வந்தது. இறுதியாக அவர்களே கடலில் தூக்கி போட்டனர். அந்நேரம் மிகப்பெரிய மீன் ஒன்று அவர்களை விழுங்கி கொண்டது. இந்நிலையில் தாம் அல்லாஹ்வின் கட்டளையின்றி ஊரை விட்டு வெளியேறிய தவறை உணர்ந்து மீன் வயிற்றில் இருந்து கொண்டே, இறைவா, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறில்லை, நீ தூயவன், நிச்சயமாக நானே எனக்கு அநீதி புரிந்து விட்டேன் என கூறி பாவ மன்னிப்பு வேண்டினார்கள். அல்லாஹ் தஆலா இவர்களின் மன்றாட்டத்தை ஏற்று மன்னித்தான். மீன் கரையோரம் இவர்களை கக்கியது. பிறகு உடல் நலம் பெற்று அல்லாஹ்வின் ஆணைக்கிணங்க தமது ஊர் சென்றார்கள். இவர்களை கண்ட ஊர் மக்கள் அகமகிழ்ந்து அவர்களின் திருக்கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றனர். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். சூரியனின் எல்லை கோடு. சூரியன் அல்லாஹ்வின் கட்டளைப்படியே உதயமாகி மறைகிறது. அது தனது எல்லை கோட்டிலிருந்து அணுவளவும் அசைவதில்லை. எவ்வாறு அசைந்து எல்லை கோட்டிலிருந்து சிறிதளவு மேலே நகன்று விட்டால் குளிரால் உலகம் முழுவதும் பனிக்கட்டியால் பாதிக்கப்படும், அல்லது சிறிதளவு கீழே நகர்ந்து விட்டால் அதன் வெப்பத்தால் முழு உலகம் அழிந்துவிடும். ஆனால் அல்லாஹ் தன் வல்லமையால் சூரியனை எல்லை கோட்டுக்குள் நிறுத்தி குளிராலும் வெப்பத்தாலும் உலகம் அழிந்து விடாமல் பாதுகாத்துள்ளான். சுபஹான் அல்லாஹ். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. மனைவிக்குரிய மகரை கொடுத்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவருடைய மகரை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள். அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை மனமுவந்து அவர்களாகவே உங்களுக்கு கொடுத்தால் அதை தாராளமாக மகிழ்வுடன் புசியுங்கள் என சூரா நிசாவில் அல்லாஹ் கூறுகிறான். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. நறுமணம் பூசி சபைக்குள் செல்லுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தர் பூசாமல் சஹாபாக்களின் சபைக்கு செல்வதில்லை என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்துள்ளார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. சொந்த உழைப்பால் உண்ணுதல். தனது உழைப்பால் சம்பாதித்த உணவை விட சிறந்த உணவு வேறு இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. காரணமின்றி தலாக் கொடுப்பது. ஒரு பெண்ணை மனம் செய்து தனது தேவை நிறைவேறியதும் மகர் கூட கொடுக்காமல் விவாகரத்து செய்வதும், ஒரு தொழிலாளியிடம் நன்கு வேலை வாங்கிவிட்டு அவருக்குரிய கூலியை தராமல் இருப்பதும் மிகப்பெரிய பாவமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலக பேராசை. மறுமை நெருங்கிவிட்டது. மக்களின் உலக பேராசை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மேலும் மக்கள் அல்லாஹ்விடமிருந்து விலகி சென்று கொண்டே இருக்கிறார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. சொர்க்கவாளிகளுக்கு நற்செய்தி. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அவற்றில் சொர்க்கத்தில் அவர்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படாது, அவற்றிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். இரவு உணவின் பலன்கள். இரவு உணவை தவிர்க்காதீர்கள். ஒரு கைப்பிடி அளவு பேரிச்சம்பழமாக இருந்தாலும் சரியே, ஏனென்றால் இரவு உணவை தவிர்த்தால் விரைவில் முதுமை ஏற்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், குர்ஆன் ஓதப்படும் போது அதனை செவித்தாழ்த்தி கவனமாக கேளுங்கள், அப்பொழுது நிசப்தமாக இருங்கள், அதனால் நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள் என அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.